தொகுதி மறுவரையறை 1000 இருக்கைகளோட புதிய நாடாளுமன்றம் கட்டிய போது தொகுதி மறுவரையறை பண்ண போறாங்க, தமிழ்நாட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் குறையும்னு விவாதம் இருந்துச்சு. இப்போ மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வருதுன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்த நிலையில மீண்டும் பேசுபொருளாகி இருக்கு. சரி, தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்ன, அதுக்கான சட்டப்பிரிவு என்ன சொல்லுது, அது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை எப்படியெல்லாம் பாதிக்கும்னு பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 82 மற்றும் 170 ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் தொகுதி மறுவரையறை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துது. அப்போதான் தொகுதிகளோட எண்ணிக்கை, தொகுதிகளோட எல்லை, எஸ்சி எஸ்டிக்களுக்கான ரிசர்வ் தொகுதிகள் எவைன்னு எல்லாம் நிர்ணயிக்கப்படும். இப்போ நம்ம 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில 543 மக்களவை தொகுதிகளை கொண்டு தேர்தலை சந்திக்கிறோம். இந்த 543 அப்படிங்கிற தொகுதிகளோட எண்ணிக்கையை மறுவரையறை மூலமா தான் முடிவு செஞ்சிருக்காங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1951, 1961 மற்றும் 1971 ஆண்டுகள்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. அந்தந்த ஆண்டுகள்ல மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு இந்தியாவில் மொத்தம் 494, 522 மற்றும் 543 தொகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அதாவது 1952 மக்கள் தொகை 36 கோடியா இருந்ததால 494 தொகுதிகள் வரையறுக்கப்பட்டுச்சு. 1971 54.8 கோடியா மக்கள் தொகை அதிகரிச்சதால மொத்த தொகுதிகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு 543 நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அதே நேரம் 1976 மக்கள் தொகை கட்டுப்பாடை ஊக்குவிக்கும் நடவடிக்கையா அரசு 42வது சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளுச்சு. ஏன்னா ஒரு மாநிலம் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருந்தா அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அதிகம் மக்கள் பிரதிநிதிகளும் அதை சார்ந்த நிதி உள்ளிட்ட பலன்கள் ஒரே மாநிலத்தை குவியறத தடுக்கும் விதமா அந்த சட்ட திருத்தத்துல 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில தான் 2000 ஆண்டு வரைக்கும் தொகுதி மறுவரையறை இருக்கும்னு குறிப்பிடப்பட்டுச்சு. அதாவது 543 எனும் எண்ணிக்கையே தொடரும்னு சட்ட திருத்தம் செய்யப்பட்டுச்சு. அப்புறம் மறுபடியும் 2026 வரைக்கும் இப்ப இருக்கும் நிலையே தொடரட்டும் அப்படின்னு 2001 மீண்டும் 84வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்படி அந்த 2026க்கு பிறகாக நடைபெறும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மறுபடியும் தொகுதி மறுவரையறை செய்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. நியாயப்படி 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தெடுக்கணும். ஆனா கொரோனாவை காரணம் காட்டி அப்ப கணக்கெடுப்பு நடத்தாத அரசு அதற்கு பிறகும் நடத்தாமல் காலம் தாழ்த்தி வந்துச்சு. இப்ப தாமதமா 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதே கையோட தொகுதி மறுவரையறையும் செய்யணும் அப்படின்னு முனைப்பு காட்டிட்டு வருது. 2031க்கு பிறகு நடக்க வேண்டிய தொகுதி மறுவரையறைய அடுத்த வருடமே மேற்கொள்ள போறாங்க. 1971 சென்சஸ் அடிப்படையில் 543 தொகுதிகள் நிர்ணயிச்சதே மக்கள் தொகையை கட்டுப்படுத்ததான். அதை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்பட தென் மாநிலங்கள் சிறப்பா செஞ்சாங்க. ஆனா உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல நிலைமை அப்படி இல்லாம அந்நியவனா டெவலப் ஆச்சு. 1971 தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 4.11 கோடி, 2011 7.2 கோடி. ஆனா ஊபியில 8.8 கோடி, 2011 11 கோடி, 2023 23 கோடி. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரையறை செஞ்சா ஏற்கனவே 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு இன்னும் கூடுதல் தொகுதிகள் போகும். வட மாநில தொகுதிகள் எண்ணிக்கையை வச்சு மட்டுமே ஒன்றியத்துல ஆட்சி அமைக்க முடியும். இந்த தொகுதி மறுவரையை 2 வகையா மேற்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒன்னு, இப்ப இருக்கிற 543 தொகுதிகளையே எல்லா மாநிலங்களுக்குள்ளும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றது. இன்னொன்னு, மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளோட எண்ணிக்கையை கூட்டுறது. அப்போ 2026 மக்கள் தொகைப்படி தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டினா மொத்தம் 848 மக்களவை தொகுதிகள் வருது. இரண்டுமே ஜனநாயகத்துக்கும் சரி, கூட்டாட்சி தத்துவத்துக்கும் சரி எதிராகத்தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கும் பாதகமா தான் அமையுது. முதல் முறைப்படி 543 தொகுதிகளை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணா
உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 80லிருந்து 91 தொகுதிகள் கூடுது. அதாவது 11 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிடைக்குது. பீகாருக்கு 40லிருந்து 50 தொகுதிகள் கூடுதலா கிடைக்குது. ராஜஸ்தானுக்கு இப்ப இருக்கிற 25லிருந்து 31 தொகுதிகள் கிடைக்குது. மத்திய பிரதேசத்துக்கு 29 தொகுதிகள் இருக்கும் நிலையில 33 தொகுதிகள் கிடைக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்கு இப்போ 39 தொகுதிகள் இருக்கும் நிலையில 31 தொகுதிகளா குறையுது. அதாவது 8 தொகுதிகள் லாஸ். ஆந்திராவுக்கு 42லிருந்து 34ஆவும், கேரளாவுக்கு 20லிருந்து 12ஆவும், கர்நாடகாவுக்கு 28லிருந்து 26ஆவும், பஞ்சாபுக்கு 13லிருந்து 12ஆவும் குறையுது. இரண்டாவது முறைப்படி, அதாவது மொத்த தொகுதிகளோட எண்ணிக்கையை 848 அதிகரிச்சா ஊபிக்கு இப்ப இருக்கிற 80 தொகுதிகள் 143 தொகுதிகளா அதிகரிக்குது. அதாவது 63 தொகுதிகள் கூடுதலா கிடைக்குது. பீகாருக்கு 40 தொகுதிகள் அப்படிங்கிறது 79 தொகுதிகளா உயருது. ராஜஸ்தானுக்கு 25 தொகுதிகள் 50 தொகுதிகளாகவும், மத்திய பிரதேசத்துல 29 தொகுதிகள் 52 தொகுதிகளாகவும் அதிகரிக்குது. தமிழ்நாட்டுக்கு 10 தொகுதிகள் கூடுதலா கிடைக்கும். கேரளாவுக்கு எதுவுமே கிடைக்காது. கர்நாடகாவுக்கு 13 தொகுதிகள் கூடுதலா கிடைக்கும். ஹிமாச்சலுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இப்படி 2 முறைப்படி பார்த்தாலுமே அது தென் மாநிலங்களுக்கு கூடுதல் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு மக்களவை தேர்தல்ல டிசைடிங் ஃபேக்டரா வட மாநிலங்கள் தான் இருக்கும். தென் மாநிலங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லாம போகும். மக்கள் தொகை கட்டுப்பாடை சிறப்பான முறையில மேற்கொண்டதுக்கு கிடைச்ச தண்டனையா இது அப்படின்னும் தலைவர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன்ல மெத்தட் ஆஃப் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் முறையை பின்பற்றுறாங்க. அங்க மக்கள் தொகை ஏறினா கூட தொகுதிகள் எண்ணிக்கையில பெரிய மாற்றம் இல்லாமலும் மக்களை பாதிக்காத வகையிலும் இருக்கும். மக்களவைக்கு பதிலா இன்னும் மக்களை நெருங்கி சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்துறதும் அந்த எண்ணிக்கையை கூட்டுறதும் தான் இதுக்கு தீர்வாக இருக்கும்னு சொல்லப்படுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.